ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் கொஞ்சம் பார்க்குறேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். சரி, அது ஒரு லாங் வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தானே டெய்லி வரும், லாங் வீடியோவாக கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு லாங் வீடியோவுக்கு வந்திருக்கோம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்குமே ரொம்ப நன்றி. இவர் என்னன்னா இங்கே வந்து ஹோம்ஒர்க் எதுன்னு சொல்லி நேற்று சொன்னான். விடிய உட்காந்து எழுதலாம். ஒரு நோட்டில் இன்னும் ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கல. அதை முடிக்கிறதுக்காக இப்போ ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஊரில் வந்து எழுத போகிறானா. ஊருக்குலாம் நம்ம போனால் என்ன பண்ணுவோம்? விளையாட தானே செய்வோம். அவங்க போய் எல்லாத்தையும் பேசிட்டு விளையாடியா இருந்துட்டு வருவோம். இவர் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக போகிறாரு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக எங்கள் வீட்டு டிரைவர் எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க வந்ததும் அப்படியே கிளம்பி ஊருக்கு போய்டும். இப்போ காலையில் சாப்பிடல, அவங்க போய் தான் சாப்பிடணும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாரீ கட்டியிருந்தேனா, ரொம்ப நாளாக கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டினேன். ஒரு வேர்த்தா கூட துடைக்க முடியல. அப்படி குத்துது. இதில் இருக்க இந்த ஜரிகை இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ எப்படி கிளம்பி உட்காந்துருக்கான் பாருங்க, அப்படியே பதுசு மாரி உட்காந்துருக்கான். இப்போ அங்கே போயிட்டு ஊருக்கு போயிட்டு பாருங்க, ரெண்டு பேருமே கையால் பிடிக்க முடியாது. கேமராமேன் நிலா தான். நிலா எப்படி ரெடியாக இருக்கா அப்படின்றத நான் காமிக்கிறேன். அவங்க கேமராமேனால் நிற்க முடியல, அதனால சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங் தாங்க. பார்த்து கோல்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ராதை வேஷம் போகிறதுக்காக அந்த தோடு வாங்கணும், ஒற்றை தோடு. இந்த செயின் வந்து கல்யாணி கவரிங். அதான் அவனுக்கு பிடிச்சிருக்கான். அதனால நான் அதை போட்டுக்கிறேம்மான்னு கேட்டால, சரி ஆசையை நிறைவேற்றுறேன்ட்டு போட்டு விட்டுருக்கேன். அவங்க பாருங்க. அடுத்தது நம்ம வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு அங்கே பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ அப்படியே கிளம்பிடுவோம். அப்போ கிளம்பக்குள்ளே கொஞ்சம் கிளிப்பு எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். ஏன் அப்படி கேமரா வாத்துறேன். இப்போ அப்படியே ஊருக்கு போயிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோ. பாய் பாய். நிலாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் நேற்றுலாம் உட்காந்து தைச்சேன். கொஞ்சம் நேரம் ஆனதும் அப்புறம் முடியல, முதுகுவலி வந்துருச்சா, அதனால விட்டுட்டேன். இதை அயன் பண்ணுறதுக்குள்ளே அதை பாடுபட்டேங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அயன் பண்ணது. பேகை தூக்கிட்டு போய் அங்கே எதாவது போட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களை பாரு, இந்த ட்ரெஸ்ஸு பத்தலை, அதனால இதை கொண்டு போய் அவங்க ஆயா வீட்டில் போட்டு வரக்குள்ளே வேறு போட்டு வந்துடுவாங்க. அதை தான் போட்டு போகிறோம். எல்லாம் மேட்சாக போட்டிருக்கான் பாருங்க. இவ்வளோ தடவை நான் பார்த்து அழகாக பண்ணி விடுவேன். நான் இல்லாத ஃபங்க்ஷனுக்கு இவன் எப்படி வரான்னு பாருங்கள். நான் கூப்பிட்டு போகிற ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரான்னு பாருங்கள். என்னை பிடிக்காதான்னு இப்படி சொல்கிறான். எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை? மாங்காய் எடுத்துகிட்டு போகிறோம். டிரைவர் சீக்கிரம் வாங்க. நான் இதேமாரி செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்கும்போது கோணவாய் மாரி இருக்கணும் தங்கச்சி சொல்லுது நேற்று. எப்படி சொல்லலாம்? இந்தமாரி நம்மளை கேப்சர் பண்ணும்போது தான் தெரியுது நம்மள்ட்ட என்னென்ன ஃபால்ட் இருக்குது. அது நான் ஏற்றுக்கிறேன். அப்பப்போ வாய் ஈன்னு இழுத்துக்குதுயா, இழுத்துக்குதுன்னு தெரியல. இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கானீங்களா, இப்போ அதை போகிறதுக்குள்ள அனுமதி வேஷமாக மாற்றிடுவா. போட்டு அம்னு பண்ணி எங்கேயோ இருக்கிறா. இந்த கேமரா ஆன் ஆனதும் ஓடிந்துருவான். எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் இருந்துச்சுங்க. இதேமாரி ஏதாவது இப்படி ஸ்நாக்ஸ் சத்தம் இப்படி கவர் சத்தம் கேட்டுதுன்னா போதும், எங்கே இருந்தாலும் ஓடிந்துடும். அதேமாரி எங்கள் லோகிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டோன்னா அப்படியே எங்கே இருந்தாலும் ஓடிந்து இந்த கேமராவில் அப்படியே ஜாயின் ஆகிப்பான். இங்கே பாருங்கள், எங்களுக்கு ட்ரெயின் சூப்பராக தெரியும் இந்த இடத்துல. எப்படி இருந்தா அந்த ட்ரெயின் ரோடு பாருங்க. ட்ரெயின் போகக்குள்ள ஒரு நாள் காமிக்கிறேன். இப்போ காலை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு வீடியோ எடுத்துருக்காங்க. இவர் வந்து வைக்கிறார். இந்த செப்பல் அழகாக இருக்குன்ட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து காலை கடிக்குது. இது காலை கடிக்குதா காலை உராசுதான்னு தெரில. இந்த ஒன் சைடு ரைட் சைடு ஒன்றும் செய்யலை. இந்த லெஃப்ட் சைடு தான் இந்த சுண்டி விரலுக்கிட்ட அடியில் உராய்ச்சி கொப்பளமாக வந்து அது ரொம்ப உதன்னு சேர்த்து போன மாதிரியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் வாங்கி வச்சா சரியாச்சு. இருந்தாலும் இதை போடுறத விட முடியல, திரும்பி வந்துருக்கு. ஒரு கொப்பளம் மட்டும் இப்போ வந்தது, அதுவும் சரியாயிடுச்சு. அப்பப்போ இந்த செப்பல் போடும்போதெல்லாம் ஒன் டைம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலே வந்துடுது அதுமாரி. ஆனால் அழகாக இருக்குன்னு அதை வாங்கிட்டோமே, அது எப்படி தூக்கி போடுறதுன்னு நான் போட்டுக்கிறேன். முறுக்கு தின்ட்டு இருக்காங்க. முறுக்கு சார், ஏன் நீ ஊழம் விடுற நரி மாரியே? இப்போ படுத்து தூங்க சொன்னால் நல்லா தூங்கும் நிலா. இல்லை தூங்கு மூஞ்சி நிலா, ஒரு தூங்கு மூஞ்சி. வந்ததும் ஹோம்ஒர்க் எழுதுறாரு தலைவர் மூஞ்ச காட்ட மாட்டேன். இன்ட்ரெஸ்டாக எழுதுறாரு. விஜி எப்படி எழுதுறாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டான்னு பாட்டு போகுது.
லக்கேஜெல்லாம் வந்து இங்கே இறக்கியாச்சு. இதெல்லாம் அவங்க வீட்டு மல்லாட்டை தான், நம்மளது கிடையாது. எங்கள் டாடி பரோட்டா போட்டாவது எங்களுக்காக ஸ்பெஷல். நாளைக்கு எங்கள் சிஸ்டர் ஜாபுக்கு போகிறாங்க, அதுக்காக இன்றைக்கி எங்களுக்கு இருந்து வைக்கிறாங்க. நீங்கள் மூஞ்சி காட்டாது சிஸ்டர், மல்லாட்டை வறுத்துட்ருக்காங்க. இருங்க காட்டுறேன். இல்லைங்க, இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். வந்து சேர்ந்தாச்சு. எப்படியும் ஒரு வழியாக 9 மணிக்கு அங்கே கிளம்பணும். இப்போ மணி 9:45 வந்துட்டோம். எங்கே போகிற? சாப்பாடு கொதிக்குது தப்பு தப்புன்னு. நீங்கள் சாப்பிடாம வந்துட்டோமா, அதனால சரி அவங்களுக்கும் அங்கே சாப்பாடு இல்லை. அதனால் ஒரு கப்பில் பரோட்டாவும் ஒரு சால்னாவும் வச்சுட்டேன். இதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே தம்பியோட ஸ்கூல் வாட்டர் அதனால் அப்படியே பேக் பண்ணியாச்சு. அப்படியே கொடுத்தவங்கள அனுப்பிடணும். 9 பிரேமா வந்துடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வெயிட் பண்ண சொல்லிட்டேன்னா கூப்பிட்டுட்டே வாங்க, கூட்ட முடியல. சாப்பாடு உங்களுக்கு பாய். எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே மாடிக்கு போய் தான் பார்ப்பார். கொய்யாக்கா இருக்காமான்னு. மரத்தையே வெட்ட போகிறோம்பா. பாதியை வெட்டிட்டோம், பாதி தான் இருக்குது. அது காய் காய்ச்சி முடிச்சதும் வெட்டிடுவோம். இந்த வச்சுக்கோ, அதுலேருந்து தான் பெஸ்ட்டு வந்திருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா நீலா? உன்னை போட்டு சிந்து கட்டுற. என்னடா பண்ணுறாங்க உன்னை போட்டு? விட்டா அந்த பக்கெட்டில் ஒன்று உட்கார வச்சு தூக்கிட்டு சுற்றுங்க. ரெண்டும் வச்ச செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இல்லை ஒரு பூ பூத்து இப்போ பெருசிட்டானுங்களா. இது பாருங்கள், போன தடவை அந்தப்போ காமிச்சிருப்பேன். அந்த இதில் வச்சுருக்காங்களா பைப்பில், அதுலேருந்து ஃபுல்லாக முளைச்சிருக்கு. அழகாக இருக்குது. இந்த சைடு பூத்துருக்கு. பார்த்துக்கிறீங்களா அவனை? அதானே செய்வ வந்ததும். எங்கடா மகி நீ? ஸ்கூலா மகி இன்னைக்கு? பாத்தியா, வருவா அப்போ இன்னைக்கு பார்க்கும் வரும்போது. மதியானம் 10 மணிக்கா? ஐயோ, இப்போ இந்த மண்ணில் விளாண்டு இந்த ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. போட்டு நாஸ்தி ஆக்கிறீங்க. அவனை போட்டு இப்போ நாஸ்தி ஆக்குறீங்க. விளாடுங்க. ஜீவாம்மா செஞ்சதுன்னு சொல்லுது. அப்புறம் எந்த அம்மான்னு கேட்குறேன். ஜீவா அப்புறம் ஊருக்கு போய்ட்டோன்னு தான் செய்ய சொன்னேன். இப்போ சரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்குவோம். நாங்கள் இல்லாத அப்போ தான் செய்கிறீங்க. அதனால் இன்றைக்கி சும்மா பரோட்டான்னு போட்டு விட செய்யலான்னு பார்க்கணுன்னு பார்த்தோம். செஞ்சிடுச்சு. நல்லா இருக்கா நீலா? மார்னிங் டிஃபனே இப்போ காலையில் எத்தனை மணி ஆகுது? 10-11 தான் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா லோகித் அவர்களே? இவர் ஒரு சப்பாத்தி வெறியார், பரோட்டா சாப்பிட்றாரு. இல்லை, மணி 10 தான் ஆகுது. மதியானம் சாம்பார் வச்சு கொடுங்க நீலாவுக்கு. கறி குழம்பு தான் கேட்கணும், பிரியாணி கேட்கணும். சாம்பார் கேட்குறாச்சி. அம்மா நேற்று என்னை பிடிக்கலன்னு சொல்லுதும்மா உங்கள் அத்தைக்கிட்ட. என்னன்னு கேளுமா. எங்கள் அம்மா எதுக்கு இங்கே வந்தது? படிக்கலைன்னா அடிக்க மாட்டாங்களாம்மா? சுத்தமாக படிக்க மாட்டேங்குதும்மா அங்கே போய். பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர்லாம் தெரியல மேக்ஸில். பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர்னா இப்போ 41னா அதுக்கு முன்னாடி என்ன வரும் நீ சொல்லு? 41னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அது தெரில இதுக்கு. இப்போ 45னா அதுக்கப்புறம் என்ன வரும்? முதியோர் கல்வி போச்சு. எத்தனை மாதம் போகணுமா? எத்தனை மாதம் போகணும் முதியோர் கல்வி? சரி, நான் 50க்கு அப்புறம் என்ன வரும்? 99க்கு அப்புறம் என்ன வரும்? 99க்கு அப்புறம். அது 99ன்னு வந்தது, 79ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன தெரியுமா போடுது? அது 7க்கு அப்புறம் 8 வருமா? 9க்கு அப்புறம் 10 வருமா? அப்படியே போடுது. 8 போட்டு 10 போடுது. 80 போட தெரில அதுக்கு. இல்லை என்னத்த சொல்கிறது? அதை சொல்லி கொடுத்தா அப்புறம் கோவம் வராதா? சொல்லி கொடுக்கும்போது கேட்கலண்ணா அப்போ டென்ஷனில் அடிக்கிச்சா திட்டினா அதுக்கு கோவம் வருதான். அதுக்குன்னு அம்மா பிடிக்காதான். அது படித்தா தானேம்மா அது நல்லா இருக்கலாம். படிப்பு தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்று. சொன்னால் கேட்க மாட்டேங்குது, அதுக்கு கோச்சிக்குது. சம்பாதிச்சா தானே வாங்கலாம், ஜாலியாக சுற்றலாம். இவரே ஊர் சுற்றி வேற, இவரு ஊர் சுத்த தான் பிடிக்கும். நானும் சாப்பிட்டேனேலா, பசிக்குது.
சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நாங்களே 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு பரோட்டா வந்துச்சு. அப்பா என்ன எத்தனை வச்சுருக்கீங்க? 1 2 5 வச்சிருச்சு பாரு. அவ்வளோதான். சரியாக சாப்பிட மாட்டேங்குது. பார்த்தாலே தெரியல. அப்படியே அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டா அடுத்து இவனும் எஞ்சி ஓடுவான். எப்படியா இப்படிதான் சூப்பராக இருக்குது. அருமை அருமை. மாஸ்டர் நல்ல மாஸ்டர் தான். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நல்லா போடுது பரோட்டா. அதே இங்கே பாருங்கள், நூல் பரோட்டா சூப்பராக இருக்குது. எல்லாம் இது எங்கள் ஜீவாட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் அப்பாட்டேருந்து. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் பரோட்டா போடுவார். அம்மா நீனே சொல்லிக்க. எங்கள் அப்பா தான் போடுவார். அடுத்து ஜீவா போடுது. அம்மா குறை தான் சொல்லுவாங்க. அம்மாலாம் இல்லை, அம்மா பாவன்றதெல்லாம் சொல்ல முடியாது. யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். அம்மாட்ட இருந்தால் கற்றுச்சு ஜீவா. போய் போய் இந்த அன்னைக்கு போட்டுருக்க. அம்மாவுக்கு இட்லியே ஒழுங்கா ஊற்ற தெரியாது. அப்பாவுக்கே நான் தான் கற்றுக் கொடுத்தேன். ஐயோ, அம்மா வந்து உளுந்து வடை நல்லா போடுவாங்க. இட்லி சுடுவாங்க, நல்லா ரோஸ்ட் ஊற்றுவாங்க. ரோஸ்ட் நல்லா போடுவாங்க. பரோட்டாலாம் போட தெரியாது. ஒரு வாட்டி கூட தெரியும் போட்டதே இல்லை. ஆனால் பரோட்டா தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரெட்டு. சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்க. இதோட சாப்பிட்டு அப்படியே இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். ஊருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவாக ஒரு லாங் வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. டாடா பாய்.